கும்பராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் தர்மத்தின் வாழ்வதனை சோதுக்கம். மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற வகையில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கும்பராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் மற்றும் அதிர்ஷ்டங்கள் என்ன, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமையும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்மராசியில் சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்குதுங்க. வருமானம் என்பது திருப்திகரமாக இருப்பினும் செலவுகள் எல்லை மீறி போகுங்க. கைப்பணம் எங்கே போயிற்று, எப்படி போயிற்று என்று தெரியாத அளவிற்கு பணம் விரயமாகும். கூடுமானவரை தேவையில்லாத வீண் அனாவசிய விரய செலவுகளை தவிர்த்து கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. கையில் பணம் கிடைக்கிறது என்று தடாலடியாக செலவு செய்துவிட்டு பிற்காலத்தில் அவதியுட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட இருக்கு என்பது கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் பணம் கிடைக்கும் போது அவற்றை சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. குடும்ப பிரச்சனைகளும் மன அமைதி பாதித்து வந்த பல பிரச்சனைகளுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு பண விரயத்திற்கு வழிவகுக்குங்க. மனதில் நிம்மதி குறையும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தால் ஒரு முறைக்கு இருமுறை தீர விசாரித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் தேவையற்ற வாக்குவாதமும் பரஸ்பர குற்றச்சாட்டுகள் மனதிற்கு வேதனையை ஏற்படுத்துங்க. சில குடும்பங்களில் பிராக பிரிவினை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் காரணமாக பெண் அல்லது பிள்ளை வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உள்ளதையும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. தைரியமாக அனுப்பி வையுங்கள். அவர்களது எதிர்காலத்திற்கு இது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்தவரை பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு. நீதிமன்ற வழக்கு இருந்தாலும் கூட அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அடுத்த 7 நாட்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாக அமைகிறதுங்க. அதனால் இந்த ஜென்மராசி தோஷம் சனி பகவானுக்கு கிடையாதற்கு அதற்கு மாறாக அவரது ஜென்மராசி சஞ்சார காலம் நன்மையே செய்யுங்க. அலுவலக பணிகளும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. உடலிலும் மனமும் ஓய்விற்கு கெஞ்சி ஓய்வில்லாத உழைப்பினால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க. நியாயமாக அளிக்கப்படக்கூடிய ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு சலுகைகள் ஆகியவை உங்களுக்கு மறுக்கப்படுங்க. அதனால் பணிகள்ல சோர்வும் விரக்தியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பணியை விட்டு விலகிவிட மனம் துடிக்குங்க. அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. வெளிநாடு செல்லும் முயற்சிகள்ல பணத்தை இழப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதால் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாங்க. அதே போல் இத்தருணங்கள்ல உத்தியோகஸ்தர்கள் முக்கிய பண பொறுப்பில் இருப்பவர்களும் அலுவலக ஆவணங்களை கையாள்பவர்களும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் அனுகூலமாக இருப்பின் ஜென்ம ராசியில் இணைந்துள்ள சனி ராகுவினுடைய தோஷத்தினால் மிக கடுமையான போட்டிகளை சந்தையில் நீங்கள் எதிர்கொள்ள நேரிடுங்க. நிதி நிறுவனங்களும் தக்க தருண சலுகைகளும் மறுத்து விடுவாங்க. கூட்டாளிகளும் பண உதவி செய்ய முன்வர மாட்டாங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. இதனால் சரக்குகளின் தரம் உயர்ந்திருப்பினும் லாபம் கிடைக்காத அதிக வட்டிக்கு தனியாரிடமும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும். இது வியாபாரிகளின் தற்போதைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் குறையுங்க. அதன் காரணமாக வருமானம் பாதிக்கப்பட இருக்கு. எதிர்பார்த்திருந்த கலை நிகழ்ச்சிகள்ல லாபம் கிடைப்பது கடினம் என்றாலும் கூட நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகளும் கடைசி
நேரத்தில் ஏமாற்றத்தில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் கவனமாக இருங்க. சோதனையான காலகட்டத்தில் நீங்கள் தற்போது இருப்பதை கிரகநிலைகள் உள்ளங்கை நெல்லக்கனி என எடுத்து காட்டுது. எந்த ஒரு நிகழ்ச்சியை ஒப்புக்கொள்வதாக இருந்தாலும் தீர விசாரித்து அதன் பின்பு ஏற்றுக்கொள்வது விவேகமான ஒரு செயலாக அமையும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கும்பராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அரசியல் துறையினருக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசி சக்தி வாய்ந்த சனி மற்றும் ராகுவினுடைய நிலை கொண்டுள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. கூடுமான வரையில் உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்துதுங்க. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை செய்கிறது. ஏனென்றால் மேலதிகாரிகள் அல்லது மேலிடத்தில் உங்கள் பற்றின தவறான கருத்துக்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதேபோல் கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வித்யாக்காரகர் மட்டுமின்றி இதர கிரகங்களும் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இதனால் பாடங்கள்ல ஈடுபாடு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. தரக்குறைவான பழக்க வழக்கங்கள் உள்ள நண்பர்களுடன் நட்புறவு ஏற்படும். இதனால் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை வெகுவாக பாதித்துவிடும் என்பதை கிரக நிலைகள் வலியுறுத்ததுங்க. இத்தருணங்களை பொறுத்தவரை எடுத்தோம் கவுத்தோம் என எந்த ஒரு சூழ்நிலையும் மேற்கொள்ளாமல் பொறுமையாக இருங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பமுள்ள மாணவ மாணவிகள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஆனால் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியாக மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல ஓயாது பாடுபட்டும் விளைச்சல் மட்டும் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காதுங்க. கடினமாக உழைத்தும் கூட ஏமாற்றமே மிஞ்சும். தக்க தருணத்துல மழை பெய்க்குங்க. அதிக வெயிலில் பயிர்கள் காய்ந்து போய்விடக்கூடும். கால்நடைகள் நோயினால் பாதிக்கப்படக்கூடுங்க. என்றோப்பட்ட கடன்கள் கவலை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டி அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. இத்தருணங்களை பொறுத்தவரை கும்பராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் சக்தி வாய்ந்த சனி பகவானும் ராகுவும் இணைந்திருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியங்க. குடும்ப நலன் காரணமாக கவலை ஏற்பட்டு உடல் நலனை பாதிக்குங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலையும் பணிச்சுமையும் குடும்ப கவலைகளும் ஒன்று சேர்ந்து உடல் ஆரோக்கியத்தை பாதித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல உடல் நலன்ல கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, கற்பனையான கவலைகளை தவிர்ப்பது அவசியங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய பணி உண்டு என்று இருந்தாலே போதுமானதாக அமைகிறது. கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, திருக்கொள்ளிக்காடு, திருநாகேஸ்வரம், திருநள்ளாறு தரிசனம் அவசியங்க. இவற்றில் ஏதாவது ஒன்றையாவது எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.